பிக் பாஸ் சீசன் 9. ஸோ பிக் பாஸ் சீசன் 9ஓட இந்த வீக்கோட அப்டேட் தான். வீக்கெண்ட் எபிசோடுங்கிறது ஷூட் இப்போ போயிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில் கிடைச்சிருக்க அப்டேட் படி பிக் பாஸ் சீசன் 9 அதிலிருந்து இப்போதைக்கு அமித் பார்கவ் அவரை வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்டு ஏதோ ஒரு பிட் பாக்ஸிங் பண்ணுறவங்க வெளியே போயிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் எஃப்ஜே இல்லை அப்படிங்கிறது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சுபிக்ஷா வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறது இருக்கிற நியூஸ். ஸோ நேத்துல இருந்து ஒரு ரூமர்ஸ் பரவிட்டு இருந்துச்சு, பார்வதி வெளியே போறாங்க, பார்வதி எவிக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிறது. பட் இப்போ வந்திருக்கிற நியூஸ் படி பார்வதி வந்து எவிக்ட் ஆகலை. ஏன்னா பார்வதி தான் செகண்ட் ஹையஸ்ட் ஓட்டு வாங்கின ஒரு பிளேயர். ஸோ இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க தான் அப்படி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் அதிக ஓட்டு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கானா வினோத். தேர்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ். ஸோ பார்க்குறவங்கன்னா ஒரு லைக். ஸோ நிறைய அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்காக இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு லீஸ்ட் ஓட்டு வாங்கிட்டு இருந்தது சாண்ட்ரா, அமித், சுபிக்ஷா மற்றும் கனி 4 பேர். இதில் சாண்ட்ராவுக்கு ஒரு பேக்கப் நடத்திட்டே தான் இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சாண்ட்ராவை பேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த சேனலோ இல்லை விஜய் சேதுபதியோ யாரோ ஒருத்தவங்க பேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு தம்பி சந்தோஷ் அந்த லைவ் மட்டும் நல்லா போதும் செக் பண்ணுறியா? எனக்கே டவுட்டாக இருக்கு. ஸோ இப்போதைக்கு இருக்கிற அப்டேட் படி சுபிக்ஷா அண்ட் அமித் தான் எலிமெண்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. கைஸ், உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க அப்டேட் பற்றி. ஓகே, வெல்கம் டு Cloud7 சினிமா. ஸோ கைஸ், பிக் பாஸ் சீசன் 9 இந்த வீக்கோட அப்டேட். நிறைய அப்டேட்லாம் இல்லை, 2 எவிக்ஷன் அப்டேட் இருக்கு. பட் எவிக்ஷன் அப்டேட்லையுமே ஸோ சாட்டர்டே எந்த ஒரு எவிக்ஷனும் நடக்கலை. ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிற எபிசோடில் எந்த ஒரு எவிக்ஷனும் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இந்த வீக்கெண்ட் எபிசோடில் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு இஷ்யூ மட்டும் தான் பேசப்பட்டிருக்கு. அது பக்கெட் இஷ்யூ. பக்கெட் இஷ்யூ என்ன ஆச்சு, பக்கெட் யாரால பிரச்சனையாச்சு, பக்கெட்டில் யார் தப்பு, அந்த இஷ்யூ மட்டும் தான் பேசப்பட்டிருக்கு. இதில் பொறுத்த வரைக்கும் வியானா அண்டு அந்த பக்கம் ரம்யா ஜோ 2 பேருக்கும் ரோஸ்ட்டு விஜய் சேதுபதி கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. ப்ரோமோல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர்கிட்ட 2 பேர் ரோஸ்ட் வாங்குவாங்கிறது நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தான். இன்னொரு பக்கம் விக்ரம் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. அதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கிற விஷயங்கள். அண்ட் ரம்யா ஜோ வந்து என்னால் முடியல, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கதவுலாம் திறக்கப்பட்டது. ஆனால் ரம்யா ஜோ வீட்டுக்கெல்லாம் போகல, ரொம்பவும் சேஃபாக உள்ளே உட்காந்துட்டாங்க. ஓகே, ஸோ லைவ் பார்த்துட்டு இருக்கோம்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கீழே சாட் பாக்ஸ் இருக்குது, அதில் கேட்கலாம். ஸோ இப்போதைக்கு அப்டேட் இவ்வளோதான். ஸோ சனிக்கிழமை எபிசோடை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பெருசாக நடக்கலை. டிஆர்பி ஏற்றுறதுக்காகச்சும் ஏதாச்சும் ஒரு எவிக்ஷனோ இல்லை எவிக்ஷன் மாதிரியோ இந்த சீக்ரெட் ரூமோ ஏதாச்சும் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இந்த வாரமும் எதுவும் இல்லை. விஜய் சேதுபதி அந்த பக்கெட் இஷ்யூவை மட்டும் கேட்டாரு, அப்புறம் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதான் இன்னைக்கு நடந்த விஷயங்கள். வேற எதுவும் பெருசாக நடக்கல சனிக்கிழமை எபிசோட பொறுத்த வரைக்கும். இன்னொரு பக்கம் சண்டே எபிசோட்ல 2 எவிக்ஷன் இருக்கும். அது எபிசோட் ஸ்டார்ட் ஆகுறப்பவே ஒரு எவிக்ஷன் பண்ணிட்டு தான் எபிசோடவே ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூமர்லாம் போயிட்டு தான் இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் ஆக போகுதுன்னு தெரியல. பட் இப்போதைக்கு 2 எவிக்ஷன், ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் ஐ திங்க் 10 பேர் இப்போ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 எவிக்ஷன் பண்ணாதான் வந்து 49, ஆல்மோஸ்ட் 50 நாட்களுக்கு மேலே முடிஞ்சிருச்சு. 57-58 நாள் ஆயிடுச்சு. இன்னும் 16 பேர் உள்ள இருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுல வெளியனுப்பினவங்களெல்லாம் திருப்பி உள்ள கூப்பிட்டு வச்சு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி 16 பேரை வச்சியோ இல்லை 15 பேரை வச்சியோ தொடர்ந்துலாம் வந்து இவங்களால பிக் பாஸ் நடத்த முடியாது. அதனால டபுள் எவிக்ஷன், மிட்வீக் எவிக்ஷன் சொல்லிட்டு எந்த எவிக்ஷனை சொல்லியாச்சு வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த வாரம் வந்து 2 பேர் எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 2 எவிக்ஷன் நீங்க பார்த்த அந்த 2 எவிக்ஷன் தான். ஒன்னு சுபிக்ஷா, இன்னொன்னு வந்து அமித் பார்கவ். ஸோ இப்போதைக்கு ஓட்டிங்ல வந்து ரொம்ப லீஸ்டா இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அமித் பார்கவ், சாண்ட்ரா, கனி அண்ட் சுபிக்ஷா. ரொம்பவும் கம்மியா இருக்கிறது வந்து சாண்ட்ராக்கு தான். பட் அமித் ஒரு நல்ல மனுஷன் தான். பட் அவருக்கு யாருமே ஓட்டு போடல. நல்ல மனுஷன் அப்படிங்கிறதுனால யாரும் ஓட்டு போட்டு காப்பாத்தலையான்னு தெரியல. ஓட்டு பெருசா அவருக்கு இல்லை. அதை விட சாண்ட்ராவுக்கு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பட் சாண்ட்ரா அண்ட் கனியை ரொம்ப பேக் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கனி 2 வாரத்துக்கு முன்னாடியே போக வேண்டியது, போன வாரம்
மாதிரிலாம் கண்டிப்பா போயிருக்கணும். எவிக்ஷன் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் எவிக்ஷன் இல்லைங்கிறது சொல்லப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறமா எவிக்ஷன் வந்து ஏதோ விதத்தால தள்ளி போகுது. அது என்ன ரீசன், சேனல் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஓட்டர்ஸ் இப்போதைக்கு அஃபிஷியல் ஓட் அண்ட் அன்அஃபிஷியல் ஓட்டை வச்சு பார்க்கும்போது ரொம்பவும் லீஸ்ட் சாண்ட்ரா தான். பட் சாண்ட்ராவை அனுப்ப போறது இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சாண்ட்ரா எவிக்ஷன் நடக்க போறது இல்லைங்கிறதா சொல்லியிருக்காங்க. அது அமிதோ இல்ல சுபிக்ஷாவோ இல்ல 2 பேருமே கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற அபி. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சுபிக்ஷா அண்ட் அமித் 2 பேரையும் அனுப்ப போறாங்களா, இல்ல 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் அனுப்ப போறாங்களா? 2 பேர்ல ஒருத்தர் அனுப்புறோம்னா அது அமித் பார்கவா இருக்க தான் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல நம்ம நிறைய கேள்விகள் கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது திரும்பவும் நிறைய பேர் எல்லாமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு ஜாலியான டாஸ்க் அப்படின்னு கொடுத்தா இந்த வீக்கும் உட்காந்து கத்திட்டு தான் இருந்தாங்க. மாத்தி மாத்தி சண்டைங்கிறது நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ இங்க வந்து விஜய் பார்வதி அண்ட் கூடவே கம்மு 2 பேரும் பண்ற அட்டூழியங்களை வந்து விஜய் சேதுபதி கேட்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு கேட்க போறாருன்னு தெரியல. ஏன்னா இப்போ டாஸ்க் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதுக்கு பாராட்டுகள் வந்திருக்கு. ஸோ சாட்டர்டே எபிசோட் நடந்ததை சொல்றேன். ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு கெட்டப் கொடுத்துருந்தாங்க, கொடுத்து பாராட்டி இருந்தாங்க. ஸோ இதுல அதிகபட்சமான பாராட்டு வாங்கினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் பாலுக்கும் விக்கல் சிக்ரமுக்கும் தான் நல்ல பாராட்டு கிடைச்சிருந்துச்சு. அதாவது கேரக்டராகவே அவங்க இருந்தாங்க அப்படிங்கிற அந்த பாராட்டு வந்து அவங்க 2 பேருக்கு தான் கிடைச்சிருந்துச்சு. கானா வினோத் அண்ட் பிரஜனுக்கும் பாராட்டு கிடைச்சது. பட் அப்பப்போ ரோல்ல இருந்து வெளியே போயிட்டு ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருந்தாரு. சுத்தமா பண்ணாதவங்கன்னு பார்க்கும்போது ரம்யா, எஃப்ஜே எதுவுமே பண்ணல. இந்த எஃப்ஜேக்கு வந்து இந்த கேரக்டர் யாரு டிசைன் பண்ணாங்கன்னு தெரியல, ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்திருக்கு, ஆஷா பிவி ஹாய் அப்படின்னு போட்டிருக்காங்க, தேங்க்யூ. அண்டு இந்த மாதிரி எஃப்ஜேக்கு ரம்யா ஜோக்குலாம் வியன்னா ஆல்சோ என்ன பண்றதுனே தெரியாம அந்த கேரக்டரை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அமித் பார்கவுக்கு எனக்கு புரியலப்பா அந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அவரும் எதுவும் பெருசா பண்ணல. இந்த வீக்ல நிறைய பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் மெயின் பிரச்சனையா எல்லாருமே சண்டைக்கு வந்த பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது 2 இஷ்யூ இருக்கு. ஒன்று வந்து அந்த பக்கெட்டை வந்து கொண்டு வந்து வச்சது. ஸோ அது இன்னைக்கு சாட்டர்டே கேட்கப்பட்டது. இன்னொன்று கானா வினோத்தை பத்தி வச்ச குற்றச்சாட்டுகள். ஸோ இந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் வச்சது வந்து யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஒன்று திவ்யா, 2 பேரும் மாத்தி மாத்தி குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. பட் அங்க ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் கானா வினோத் எந்திரிச்சு நின்னாலே ஆடியன்ஸ் கிளாப்ஸ் சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க. ஸோ அதனாலேயே கானா வினோத்துக்கு சப்போர்ட் அதிகமா இருக்குங்கிறது அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு புரிஞ்சிருக்கு. அண்ட் ஓட் வைஸ் பார்க்கும் போதுமே அது அஃபிஷியலோ இல்லை அன்அஃபிஷியலோ கானா வினோத் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு அதிகமான ஓட்டு வாங்கி. ஸோ இந்த மாதிரி எந்த பக்கம் எடுத்தாலும் கானா வினோத் அப்படிங்கிற அடிபட்டு தான் இருக்கு. அது ஃபேன் சைடோ இல்லை மக்கள் சைடோ கண்டஸ்டன்ட் சைடோ தலைமை வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கெத்தா தான் இருக்காரு. பட் அவர் பண்ற ஒரு சில விஷயங்கள் ஏற்றுக்க முடியாத மாதிரி தான் இருக்கு. பட் என்ன பண்றது, அது அவரோட நேச்சுரல், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பார்க்குறவங்களாம் மறக்காம அந்த லைக்கை தட்டி விட்டுருங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஆதிரிக்கு நிறைய ட்ரோல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இப்போ ரீசெண்டா இந்த வீக்ல வந்து நிறைய ட்ரோல் வாங்கிட்டாங்க. ட்ரோல் வாங்கி தான் வெளியவே போனாங்க, திரும்பவும் வந்து ட்ரோல் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் எதுவுமே பண்ணாம இருக்கிற ஸோ ஒரு சில கண்டஸ்டன்ஸ் லைக் ரம்யா ஜோவா இருக்கட்டும், சபரிலாம் வந்து லாஸ்ட் வீக்கு பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ஆனால் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட்ல இருந்தாரு. இன்ஃபேக்ட் அவர் ட்ரை பண்ண எதுவுமே இங்க சரியா அமையல. பட் அவர் பெஸ்ட் பர்ஃபார்மரா மாறினாரு. பட் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, அவர் அங்க இருக்க ஒரு மிக்சர் மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. சேம் ரம்யா ஜோவும் அதே தான். ரம்யா ஜோ கேப்டனாவே இருந்தாலும் அங்கங்க போய் நான் கேள்வி கேட்கறேன்னு போனாலுமே மதிக்க கூட இல்லை யாருமே ரம்யா ஜோவை. அதுக்கு அவங்கள மட்டும் குறை சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ரம்யா ஜோ அப்படிப்பட்ட கேரக்டர் தான். அவங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, என் ஹெல்த் இஷ்யூ இப்படி இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருந்தாங்க. சேம் இங்க வந்து விஜய் சேதுபதி கிட்ட பேசுறப்பவுமே சாட்டர்டே எபிசோட பொறுத்த வரைக்கும் அதே மாதிரிதான் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. என்னன்னா ஒரு மாதிரி டயர்ட் ஃபேஸை வச்சுட்டு ரொம்ப டல்லா பேச முடியாம பேசிட்டு இருந்தாங்க. விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, இப்படி பேசுறதா எங்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல சார் என்னால முடியல நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டிராமா பண்ணாங்க. உடனே கதவை திறந்து விட்டாங்க, சரி நீங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி கதவை திறந்துட்டாங்க. பட் இருந்தாலுமே அங்க அவங்க கிளம்பிலாம் போகல. ஸோ அங்கேதான் ஹோல்ட் ஆகுறாங்க. ரம்யா ஜோ போகணும்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பே கொடுத்தாலுமே ரம்யா ஜோ எஸ்கேப் ஆகல. ஏதோ ஒரு லக் ஃபேக்டர் ரம்யா ஜோவை உள்ள இருக்க வச்சிருச்சு. இன்னொரு பக்கம் வந்து நேத்து இருந்து ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இந்த ரூமர் நான் ஆரம்பத்துல சொன்னேன், விஜய் பார்வதி வெளியே போறாங்க அப்படிங்கிற ரூமர். அது கடைசி வரைக்கும் அந்த ரூமரா தான் இருக்க போகுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பார்வை உள்ள இருந்து எடுத்துட்டா கண்டென்ட் இப்ப இல்ல. மேபி திவ்யா கண்டென்ட் கொடுக்கலாம், சாண்ட்ரா கண்டென்ட் கொடுக்கலாம், விக்ரம் இல்ல வினோத் யாரு வேணா கண்டென்ட் கொடுக்கலாம். பட் பார்வை கொடுக்குற ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து
ப்ரோமோவதி அப்படிங்கிற பேரே வாங்கிட்டாங்க. ஸோ பார்வை அவ்வளோ சீக்கிரம் எடுக்க போறது இல்லை. பார்வை எவ்வளோ பாருக்கு வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆனாலும், பார்வை எவ்வளோதான் நெகட்டிவா இவங்க வந்து இது பண்ணாலுமே, பாருக்கான அந்த வேல்யூ அப்படிங்கிறது இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் இருக்கு. சூப்பரா ஆஷா, தேங்க்யூ ஸோ மச். அண்டு பார்வை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு கடைசி வீக் வரைக்கும் பார்வை வச்சிருப்பாங்க உள்ள. ஏன்னா அவங்க தான் கண்டென்ட் அப்படிங்கிறதுனால எவ்வளோ நெகட்டிவிட்டி வந்தாலும் பார்வோட பேர் இங்க நாஸ்தி ஆனாலும் பார்வை உள்ள இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிறது. ஏன்னா பேசிக் அவங்களுக்கு டிஆர்பி மட்டும்தான் தேவை. ஸோ பாரு ஹோல்டு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டுமே இருக்கு. என்னதான் நெகட்டிவிட்டியா இருந்தாலும் அவங்களுக்காக தான் பாக்குறாங்கிறதுனால மக்கள் வந்து ஓட்டும் போட்டிருக்காங்க. செகண்ட் ஹையஸ்ட் ஓட்டு பாருக்கு தான் கிடைச்சிருக்கு. ஸோ பாரு ஆல்சோ ஹோல்டு. சாண்ட்ரா தான் இப்போதைக்கு எல்லாரும் மனசுலயும் உறுத்திட்டு இருக்க ஒரு கேள்வி. எப்படா நீங்க சாண்ட்ராவை மட்டும் இன்னும் ஹோல்டு பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்வதிக்காச்சும் ஓட்டு வருது. அன்அபிஷியல் ஓட்டு நீங்க போட்டீங்கன்னா கூட பார்வதிக்கு ஒரு நம்பர் ஆஃப் ஓட்ஸ் விழுந்திருக்கும். லேக்ஸ்ல ஓட்டு வந்திருக்கு அன்அபிஷியலாகவே. அபிஷியலாகவும் கண்டிப்பா அந்த அளவுக்கு ஓட்டு விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அமித்துக்கும் கீழே தான் அன்அபிஷியல் அவங்களுக்கு ஓட்டு இருக்கு. அபிஷியலாகவுமே அமித் அண்ட் சாண்ட்ராவோட ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அமித் எலிமினேட் ஆகுறாரு, எவிக்ட் ஆகுறாரு, சாண்ட்ரா ஆகலைங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற தகவல். மேபி சாண்ட்ராவை எவிக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய ஆச்சரியம். அது நடந்தாலும் நடக்கலாம், அதை நான் இப்பவே சொல்லிக்கிறேன். ஏன்னா திரும்ப சாண்ட்ரா வந்து பண்ற ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்பவும் பெருசா வந்து சேனலை பாதிக்குது. மறந்துடக்கூடாது, பிரஜன், சாண்ட்ரா, கனி ஆல்சோ எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ். சேம் சபரி, நிறைய பேர் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக இருக்கிறதுனால அவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் வெளியே போக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அது திரும்ப திரும்ப கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இந்த வீக்குமே வந்து வெளியே போக வேண்டியது கனியோ இல்லை சாண்ட்ராவோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அமித் கன்ஃபார்ம் தான், சுபிக்ஷாவை வெளியே அனுப்ப போறாங்க. சுபிக்ஷா நல்ல கேம் ஆடிச்சு. லாஸ்ட் வீக்குமே ரொம்பவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கேம்ல பயங்கரமா இன்வால்வ் ஆகுறாங்க, நல்ல கேள்விகள் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் இப்போதைக்கு சுபிக்ஷாவை வெளியே அனுப்ப போறது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிறது தான் உண்மை. சுபிக்ஷா அண்ட் அமித் ரெண்டு பேரும் ஒன்னா வெளியே போகலாம், இல்ல சுபிக்ஷா ஆர் அமித் வெளியே போகலாம் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கிற தகவல். சண்டே எபிசோடுக்கான ஷூட் இப்பதான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ சண்டே எபிசோட பொறுத்த வரைக்கும் கானா வினோத் பத்தின இஷ்யூ வந்து கேட்கப்படும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. கானா வினோத்தை பத்தி என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேம் கானா வினோத் அண்ட் பிரஜின் அவங்களுக்குள்ள நடந்த ஃபைட்டு. கானா வினோத் வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகளை விட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள் கேட்கப்படும். அண்ட் கானா வினோத் தான் வந்து திவாகர் வெளியே போனதுக்கு காரணம்னு சொல்லிட்டு ஆதரி அவர் கொண்டு தூக்கி போட்டாங்க இல்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சண்டே எபிசோட டிஸ்கஸ் பண்ணப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாட்டர்டே எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ணது ஒரே ஒரு மேட்டர் மட்டும்தான், பக்கெட். அந்த பக்கெட் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ என்ன கேட்டிருக்காருன்னா விஜய் சேதுபதி, ஸோ நீங்க ப்ரோமோல பார்த்த அதே விஷயம் தான் கொஞ்சம் டீட்டெயிலா கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் வியானா கிட்ட தான் அந்த ஏன்னா தான் கம்ப்ளைண்ட்டை வச்சாங்க. ஸோ வியானா கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கிறப்போ ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ இந்த மாதிரி அந்த இஷ்யூவை திரும்பவும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பத்துலேருந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது நான் எனக்காக மட்டும் கேட்கல, அவரோட பேருமே கெட்டு போதே அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து ஒரு ட்ராமா கிரியேட் பண்றாங்க. விஜய் சேதுபதி உஷார் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா சரி இந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆன ஸோ ரம்யா ஜோ அண்ட் விஜய் பாரு எல்லாரும் திரும்ப அவர்கிட்டையும் கேள்விகள் கேட்கப்படுது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கேட்கப்படுது, விக்ரம் குடியும் கேட்கப்படுது. கடைசியில அலசி ஆராய்ச்சி பார்த்த விஜய் சேதுபதி சுயானா கிட்ட திரும்பவும் வராரு. வந்துட்டு ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் இது இங்க இருக்குன்னு சொன்னது பார்வதி, இதை எடுத்துட்டு வந்து வையின்னு சொன்னது ரம்யா ஜோ. ஸோ இது ரெண்டு பேரும் தான் அவங்க மெயின் கல்பிரிட்ஸ் இதுல. ஆனா அது எதுவுமே இல்லாம அது ஜஸ்ட் எடுத்துட்டு வந்து வச்சதுக்காக நீங்க விக்ரம் கிட்ட சண்டை போறதுல என்ன நியாயம் இருக்குங்கிறது தான் நீங்க ப்ரோமோல பார்த்த உடனே. இது எக்ஸாக்டா ரம்யா ஜோவுக்கு ஃபர்ஸ்ட் ரம்யா ஜோ அண்டு பார்வதி கிட்ட பேசிட்டு வீணாவை வந்து சம்பவம் பண்ணாரு விஜய் சேதுபதி. அண்ட் அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க வந்து வியன்னா ஒரு மாதிரி உடஞ்சு அழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா ரம்யா ஜோவுக்கும் ரோஸ்ட் நடந்துச்சு. வியன்னா அழ ஆரம்பிச்ச உடனே விஜய் சேதுபதி அதை மார்க் பண்ணி பிரேக் விட்டுருப்பாரு. அதையும் நீங்க பார்த்துருப்பீங்க. லிட்டரலா வந்து வியன்னா வந்து சும்மா அழுறாங்க அப்படிங்கிறத வந்து செஞ்சே காட்டிட்டாரு விஜய் சேதுபதி. ஏன்னா வியன்னா வந்து ஒரு மாதிரி நீங்க நல்ல பாயிண்ட் இல்லை நல்ல கருத்து எடுத்து வச்சீங்கன்னா உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே அழுதுட்டு அப்படியே வந்து நவுந்து போயிடுவாங்க. ஸோ இது வந்து வியன்னா கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காங்க. அது விஜய் சேதுபதியே பண்ணா விடுவார் அவரு, அதான் திரும்ப ரிப்பீட் அடிச்சிட்டாரு. அந்த பக்கம் ரம்யா ஜோ கிட்ட ஒரு கேப்டனா நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கறத கேட்டாங்க. ஆமா ப்ரோ, ஸோ 5 மினிட்ஸ் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க.
அந்த இடத்துல வந்து ரம்யா ஜோ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு கேப்டனா சொன்னதுனால அதுக்கப்புறம் அங்க விக்ரம் எடுத்துட்டு வந்து அங்க வைப்பாரு. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும். இதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூ ரொம்பவும் பெருசாகும். ஸோ அதுக்கப்புறம் ரம்யா ஜோ தான் இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இஷ்யூக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான புள்ளி வந்து ரம்யா ஜோ தான். ஆக்சுவலி நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தூண்டி விட்டது விஜய் பார்வதி. பார்வதி தான் வந்து ஃபர்ஸ்ட் பக்கெட்ல இது இருக்கு, பக்கெட்ல அது இருக்குன்னு சொல்லிட்டு விக்ரம் ஏத்தி விடுவாங்க. கேப்டன் கிட்ட போய் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா கேப்டன் சொல்லி விக்ரம் அதை எடுத்துட்டு வந்து வைப்பாரு. இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் விஜய் பார்வதி தான். ஆனா சிக்கினது என்னமோ வியனாவும். ஸோ இந்த டைமும் பாருவோட பிளான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. திரும்பவும் நான் சொல்றேன், பாரு தான் வந்து கேம் சேஞ்சரா இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முறையும் அவங்க தான் வந்து அதை கரெக்டா பண்ணாங்க. ஓவராலா பாருவை அவங்க எவிக்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ பாரு எவிக்டர்னு ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல் ஏதாச்சும் ஒரு இடத்துலயே வந்து போட்டிருந்தாங்கன்னா நம்பாதீங்க. கண்டிப்பா பாருவும் போக போறது இல்லை, சாண்ட்ராவும் இன்னும் 2 வாரத்துக்கு போக போறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு பிரஜன் முன்னாடி போவார்னு நினைச்சேன். இப்போ பிரஜன் கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாரு. சாண்ட்ரா திரும்பவும் அதே மாதிரிதான் கிரிமினல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. சாண்ட்ராவும் ஒரு மாதிரி வெசப்பாட்டல் தான், பட் ரொம்ப சைலண்டா பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப அக்ரஷனா பண்றது இல்லை. பாரும் அதே தான். ஆனா பாரு வந்து போய் நேரா கேட்டுருவோம், இல்லை கத்துவோம், அக்ரஷனா போய் எல்லாத்தையும் பேசி முடிச்சிடும். பட் இந்த பக்கம் சாண்ட்ரா எல்லாத்தையும் ரொம்ப சைலண்டா ரொம்ப கிளவரா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கிளவர்லாம் கிடையாது, ரொம்பவும் ஈஸியா மாற்றுறாங்க. ஃபேன்ஸ் கிட்ட இருந்து அதிகமான டிஃபிஎம் ஆகிட்டு இருக்கிறதும் சாண்ட்ரா தான். பட் திரும்ப 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 சாண்ட்ராவை பேக் பண்றாங்க. சேனலோ இல்லை விஜய் சேதுபதியோ பேக் பண்றதுங்கிறது பச்சையா தெரியுது. அது எதுக்குன்னு தான் நமக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே சாட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுனாலுமே கேட்கலாம். ஸோ அதையுமே நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த லைவ் பேசிக்கா சாட்டர்டே சண்டே என்ன நடந்துச்சு அண்டு இந்த எபிசோட்ல யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான். சாட்டர்டே எபிசோட்ல யாருமே எவிக்ட் பண்ணப்படலை. சாட்டர்டே எபிசோட்லயே ஒரு எவிக்ஷன் இருக்குன்னு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். லைவ்ல இருக்கிறவங்க பார்த்தாங்க. உங்களுக்கு இன்னும் நமக்கு இன்னும் வரல. ஸோ சாட்டர்டே எபிசோட்ல நோ எவிக்ஷன் அப்படிங்கிறது தான் அப்டேட். சாட்டர்டே எபிசோட்ல வந்து கேட்கப்பட்டது ஜஸ்ட் பக்கெட் இஷ்யூவை மட்டும்தான், வேற எதையுமே அங்கே விஜய் சேதுபதி கேட்கல. அண்ட் ஒரு சிலருக்கு வந்து கேரக்டர் சூப்பரா பண்ணாங்க அப்படிங்கிற பாராட்டு கிடைச்சது. ஒரு சிலருக்கு ஏன் பண்ணலங்கிற திட்டுமே விழுந்துச்சு. இதை தவிர வேற எதுவுமே சாட்டர்டே எபிசோட்ல நடக்கல. ஜஸ்ட் சப்போன் முடிஞ்சிருச்சு. பெருசா எக்ஸைட்மெண்ட் ஆகிற அளவுக்கு எதுவுமே அங்கே இல்லை. சாட்டர்டே எபிசோட பொறுத்த வரைக்கும் நோ எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லி முடிச்சுட்டாங்க. அவ்வளவுதான், அது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. பட் சண்டே எபிசோட பொறுத்த வரைக்கும் சண்டே எபிசோட்ல தான் வந்து நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. சண்டே எபிசோட வந்து 2 எவிக்ஷன் இருக்க போகுது. ஸ்டார்டிங்ல எவிக்ஷன் பண்ணிட்டு தான் சண்டே எபிசோட ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் எண்ட்ல ஒரு எவிக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இந்த வீக்குமே நிறைய பேர் குறும்படம் எதிர்பார்த்தாங்க. ஆனா குறும்படம் இல்லை. ஏன்னா அந்த சுபிக்ஷா மேலையும் அந்த சுபிக்ஷா மேல விழுந்துட்டாங்கல்ல, சுபிக்ஷா மேலேயும் அரோரா மேலேயுமே ஒரு இது நடந்திருக்கும் இல்லையா. ஸோ கானா வினோத் வந்து ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாரு. அந்த நெக்லஸ் திருட போய் ஒன்று நடந்திருக்கும். ஸோ அந்த கிளம்சினஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுக்கு ஒரு குறும்படம் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அந்த இஷ்யூ வந்து சண்டே எபிசோட்ல பேசப்படும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கானா வினோத்தோட இஷ்யூ வரப்போ இந்த இஷ்யூ கொண்டு வரப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு குறும்படம் இருக்குங்கிற மாதிரியுமே சொல்லியிருந்தாங்க. பட் குறும்படம் போடுற மாதிரி தெரியல. அந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அது முன்னாடியே கிளியரா இருந்துச்சு. அது நீங்க அப்பவே நார்மலாவே பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் அங்க சுபிக்ஷா மேல விழுந்தது வந்து அமித் பார்கவ் தான். கானா வினோத் வந்து விழுந்திருக்க மாட்டாரு. அது அங்கேயே கிளியர் ஆச்சு. பட் இருந்தாலும் அங்க இடத்துல கானா வினோத் இருந்தாரு அப்படிங்கிறதுக்காக இந்த இஷ்யூவை பெரிய இஷ்யூ ஆக்கினாங்க. சுபிக்ஷா அண்டு ஆல்சோ அரோரா கூட சேர்ந்துட்டாங்க. அண்ட் ஆதிரி திவ்யா சொல்லவே வேணாம், ரொம்பவே ஓவரா பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து எப்படி சொல்றது, கானா வினோத்தை டார்கெட் பண்ற மாதிரியே தான் இருந்துச்சு. ஆதிரி வந்ததுல இருந்து அவங்களோட ஒரே மோட்டிவ் நான் எப்படியாச்சும் கானா வினோத்தை அடிக்க போறேன் பார் அப்படிங்கிற மாதிரி தான். இது அவங்களுக்கு நெகட்டிவா தான் மாத்திக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. அது வந்து ஒரு காமெடி பண்றதுக்காக நீங்க அவருக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிறத ஆரம்பிச்சு எல்லாமே அவங்க பண்றது அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கானா வினோத்தை டார்கெட் பண்ற அந்த ஒரு விஷயங்கள் பெருசா டிஸ்கஸ் பண்ணப்படலை அப்படின்னாலுமே அங்க வந்து பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. விஜய் சேதுபதியால பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்குங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிறது. ஸோ ஓவரால் இந்த பிக் பாஸ் சீசன் இந்த வீக்கெண்டை பொறுத்த வரைக்கும் நாம நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அது எதுவுமே நடக்கல. அதாவது ஒரு போன வாரத்துக்கு முன்னாடி வர விஜய் சேதுபதி ஒன்று இருந்தார்ல, அந்த எபிசோட் பார்த்தவங்களுக்குலாம் இது விஜய் சேதுபதியா இல்லை அது விஜய் சேதுபதியா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவும் ஆக்ரோஷமா வந்து பயங்கரமா பண்ணியிருப்பாரு. அது பிரச்சனை கேள்வி கேட்டதா இருக்கட்டும், இல்லை யாரை வேணாலும் ஒருத்தருக்கும் பாரபட்சமே பார்க்காம பயங்கரமா கேட்டாரு. திவாகரை செஞ்சது வெளியே எடுத்தது, விஜய் பார்வதியை பயங்கரமா செஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த டிஆர்பி எகிரிச்சு வீக்கெண்ட்ல.
பட் இந்த முறை வந்து அது இருக்காது அப்படிங்கறதுதான் தோணுது. ஏன்னா இந்த வாட்டியுமே அந்த பக்கெட் இஷ்யூ ரொம்ப பெரிய இஷ்யூ கிடையாது. அது யார் மேல தப்புங்கிறது நமக்கே தெரியும். இங்க பெரிய ட்விஸ்ட் எதுவுமே நடக்க போறதும் இல்ல. சோ அங்க கேள்வி கேட்டது இல்ல ரம்யா ஜோ, அதாவது ஆல்ரெடி அடிச்ச மாதிரி தான் ரம்யா ஜோ இருக்கு, திரும்பவும் அதை அடிச்சு நீ வெளியே போங்கிற மாதிரி அங்க ஒரு சீன் கிரியேட் பண்ணது. இன்ஃபேக்ட் ரம்யா ஜோ ஸ்கிரீன்ல எங்கேயுமே இல்ல, விட்டு இருந்தா அதுவே வெளியே போயிருக்கும். இவங்களா உன்னை பண்ணி இப்ப வெளியே போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிம்பத்துல ஓட்டு வாங்கி கொடுக்க போறாங்க. அந்த மட்டும் தான் நடக்க போகுது. அண்ட் இது இல்லாம இன்னொரு பக்கம் வியன்னா அடிச்சதும் அதேதான். இந்த மாதிரி எதுவுமே நடக்காத ஒரு விஷயங்களை பண்ணதான் எனக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். இன்னும் பெட்டரா வந்து இந்த எபிசோட் வீக்கெண்ட் எபிசோட கொண்டு போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பார்வதி கமருதீன் பண்ற விஷயங்களை இன்னும் பெட்டரா அவங்களுக்கு புரிய வச்சிருக்கலாம், இல்ல பேச வச்சிருக்கலாம். அது எதுவும் நடக்கல. கமருதீன் திரும்ப திரும்ப வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. வார்த்தையை விடுறதா இருக்கட்டும், இல்ல போயிட்டு ரொம்பவும் ஹேண்ட்லிங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அவருக்கு. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கமருதீன் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அதே கேட்டிருக்கலாம், ஆனா எதுவுமே கேட்கல, எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓவரால் இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி, ஐ மீன் நான் சொல்றது வந்து அது நெகட்டிவ் சைடோ இல்ல பாசிட்டிவ் சைடோ, ரெண்டு சைடுமே விஜய் சேதுபதி ரொம்பவும் பெருசா போய் பாராட்டிடவும் இல்லை, பெருசா போய் இவங்களை திட்டிடவும் இல்லை. அப்படிதான் இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம இதை பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. அதே ஃபீல் யாருக்காச்சும் ஃபீல் ஆச்சுன்னா மறக்காம சொல்லுங்க. அது எனக்கு மட்டும்தான் ஆகுதா இல்லை உங்களுக்கும் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓவரால் ஸோ நான் திரும்பவும் ஒரு டைம் வந்து கன்க்ளூஷன் கொடுத்துட்றேன். இந்த வீக்கெண்டை பொறுத்த வரைக்கும் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போதைக்கு டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறவங்கன்னு பார்த்தா அமித் பார்கவ், சுபிக்ஷா, சாண்ட்ரா அண்ட் கனி. இதுல சாண்ட்ரா கனியே சேனல் சேவ் பண்ண போறாங்க, இல்ல விஜய் சேதுபதி யாரோ ஒருத்தவங்க சேவ் பண்ண போறாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு எவிக்ட் ஆக போறது அமித் பார்கவ் அண்ட் சுபிக்ஷா அப்படிங்கறதா சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னாவும் எவிக்ட் ஆகலாம், இல்ல ரெண்டு பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா எவிக்ட் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் இருக்கிற தகவல். ஸோ இது எல்லாமே இப்போ வரைக்கும் இருக்கிற நியூஸ் மட்டும்தான். திடீர்னு ஏன்னா லாஸ்ட் வீக்கே எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எவிக்ஷன் நோ எவிக்ஷன் சொல்லிட்டு அவர் கிழிச்சு போட்டு போனாரு. இந்த மாதிரி வேற ஏதாச்சும் கூட மாத்தலாம், எதுவும் சொல்ல முடியாது. பட் எனக்கு இருக்கிற பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, சாண்ட்ராவை என்னடா பண்றீங்க, சாண்ட்ரா எதுக்கு இன்னும் உள்ள வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான். சாண்ட்ரா உள்ள இருந்தா சாண்ட்ராவுக்கு தான் மேலும் கெட்ட பேரு, சாண்ட்ரா வச்சிருக்கிறதுனால சேனலுக்கும் வேறு கெட்ட பேரு. பட் எதனால திரும்பவும் சாண்ட்ராவை ஹோல்டு பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சு பிரஜன் அண்ட் சாண்ட்ரா ரெண்டு பேர்ல ஒருத்தரை வெளியே எடுத்தாங்கன்னா இன்னொருத்தவங்க பெட்டரா கேம் ஆடுவாங்க. அதுக்கு பிரஜனே உள்ள இருக்கட்டும்ங்கிறது கொஞ்சம் பிரஜனை புரிஞ்சுக்கிட்டு ஆடுறாரு. பட் சாண்ட்ராவுக்கு எதுவுமே புரிஞ்ச மாதிரி தெரியல. அது சரி, அவங்களுக்கு புரிஞ்ச, அவங்க தப்பு பண்ணாலும் திட்டு வாங்குறது என்னவோ திவ்யாவும் பிரஜனும் தான். ஸோ இப்படி இருக்கிறப்போ தெரியல. அதே மாதிரி சாண்ட்ரா வெஸ் இவங்க சுபிக்ஷா ஒரு இஷ்யூ போச்சு இல்ல, சுபிக்ஷாவை சாண்ட்ரா அடிச்சாங்க, கையில இடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இஷ்யூ போச்சுல. அதையும் பெருசா விஜய் சேதுபதி இந்த சாட்டர்டே எபிசோட்ல கேட்கல. சண்டேல கேட்பாருன்னு எதிர்பார்க்கிறோம், இன்னும் வரைக்கும் கேட்கல. கேட்டா நல்லா இருக்கும். என்ன பண்ண போறாங்கலாம் தெரியல. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டான விஷயம் என்னன்னா அமித் வெளியே போறது அப்படிங்கறதுதான். இவங்க திடீர்னு நோ எவிக்ஷன் சொன்னாங்கன்னா இந்த 16 பேரை திரும்பவும் வந்து ஒரு 40 நாள் மட்டுமே இருக்கு. ஒரு வாரத்துக்கு ஒருத்தர்னா கூட இவங்க கடைசி நாள்ல மட்டுமே, கடைசி வீக்ல மட்டுமே 10 பேர் உள்ள நிப்பாங்க போல. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் 6 வாரம் தான், இதுக்கப்புறம் 6 வாரம் தான் இருக்கு ஃபைனல் வீக்கே சேர்த்து ஒரு அதுக்கப்புறம் ஒரு 6 நாள்ல கூட ஒரு 6 வாரம் தான் இருக்கு. 6 வாரத்துல ரெண்டு பேர் அமைச்சா கூட 2 பேர் தான் அமைச்சாகணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அமைச்சாங்கன்னா 6 பேர் தான் போவாங்க. 10 பேர் அப்படி கடைசி வீக்ல நிற்பாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த வீக்ல இருந்து 2 எவிக்ஷன், அடுத்த வீக் ஒரே எவிக்ஷன், திரும்ப 2 எவிக்ஷன், இப்படி பண்ணாதான் ஆட்கள் கம்மியாவாங்க. வைல்டு கார்டா வந்தவங்க யாராச்சும் புதுசா வருவாங்கன்னு பார்த்தா ஆதிரியை எடுத்து போட்டு திரும்பவும் அதே மாதிரி கடுப்பா அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திரும்ப தொடர்ந்து நடந்துதான் இருக்கு. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இந்த எபிசோட எப்படி அவங்க ஹிட் பண்ண போறாங்க, இந்த சீசன் எப்படி ஹிட் பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த சீசன் எல்லாம் போச்சுப்பா அப்படிங்கிற முடிவோடு இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த எவிக்ஷன் அப்டேட் இவ்வளோதான். நான் அடுத்த அப்டேட்ல உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு இந்த லைவை நான் என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கறதுக்கு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். ஐ மீன் இல்லை நீங்க சேட் கூட பண்ணலாம். அது உங்களுக்கு அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்.